ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக வேக்கப் ஆகணும். ஒரு 5 to 6 o'clock நீங்கள் எழுந்திருக்கணும். எழுந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 1 glass ஆஃப் வார்ம் வாட்டர் நீங்கள் கம்பல்சரி குடிச்சிருக்கணும். ஒரு 7 o'clock ஒரு அஃப்ரெஷ் எடுத்துக்கணும். அந்த அஃப்ரெஷை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா 260 ml ஹாட் வாட்டரில் 2 scoop ஆட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய ஷேக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த ஷேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா 1ல் 3 scoop, ப்ரோட்டீனில் 1 scoop, ஷேக் மேட்டில் 2 scoop, 300 ml வாட்டரில் நார்மல் இல்லைனா கோல்டு வாட்டரில் நீங்கள் எடுத்துக்கலாம். 30 seconds பிளெண்ட் பண்ணும்போது உங்கள் ஷேக் ரெடி ஆகிடும். 11 o'clock ஒரு அஃப்ரெஷ் எடுத்துக்கணும். மார்னிங் எடுத்த அஃப்ரெஷுக்கும் 11 o'clock எடுக்க அஃப்ரெஷுக்கும் ரொம்பவுமே வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா மார்னிங் 2 scoop ஆட் பண்ணியிருப்பீங்க, 11 o'clock 1 scoop தான் ஆட் பண்ணணும். 160 ml ஹாட் வாட்டரில் 1 scoop ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா உங்கள் மீல் பிளேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் ப்ரோட்டீன் அதிகமாகவும் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு அதிகமாகவும் எடுத்துக்கணும். கம்பல்சரி 2 முட்டை கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு 3 o'clock போல் ஒரு அஃப்ரெஷ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்தது நைட் ஷேக். நீங்கள் நைட் ஷேக் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 7 to 8 o'clock உங்கள் டின்னரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மார்னிங் எப்படி ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களோ அதே ப்ராசஸ் தான். ஸோ ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும்தான். காலையில் ப்ரோட்டீன் எடுத்திருப்பீங்க, நைட் ஷேக்குக்கு ஃபைபர் எடுத்துக்கோங்க. எதனால் ஃபைபர் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம ஷேக் எடுத்துகிட்டு நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணுவோம், நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ நம்மளுக்கு ப்ரோட்டீன் டைஜஷன் ஆகிடும். நைட் டைமில் ஃபைபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. நைட் ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபார்முலா 1ல் 3 scoop, ஷேக் மேட்டில் 2 scoop, ஃபைபரில் 1 scoop, 300 ml வாட்டரில் சில் இல்லைனா நார்மல் வாட்டரில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல டைஜஷனுக்காகவும் வயிறு நல்லா இருந்தால் தான் உயிர் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நைட் டைமில் ஃபைபர் எடுத்துக்க சொல்கிறோம். ஃபைபர் எடுத்துக்கும் போது உங்கள் டைஜஷன் ட்ராக்கை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி சூப்பராக இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் வாட்டர் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு 20 கிலோ இருக்கீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கோங்க. 80 கிலோ இருக்கீங்கன்னா 4 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கும் போது உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி இன்னமுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது டயட்டை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் கம்பல்சரி ஒர்க் அவுட்டும் பண்ணணும். ஸோ எந்த மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியான ஒர்க் அவுட் பண்ணும்போதே போதும். சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு. அது தப்பான மைண்ட் செட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஈஸியான வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈஸியான ஒர்க் அவுட்டை பண்ணுங்கள். ஒரு 20 to 30 minutes ஒர்க் அவுட் பண்ணால் போதும். உங்களுக்கு 100% வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெல்னஸ் கோச்சோடைய கைட்னஸ் மூலியமாக எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு தான் உங்கள் பாடி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்டை கொடுத்தா உங்களுக்கு ஈஸியான வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஒரு வெல்னஸ் கோச் கைட்னஸ் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் பற்றின மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.